அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. தொடர் 14. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய தினம் நட்புறவு பத்தி பேச போறோம். நட்புறவுல நாம நம்முடைய கொள்கை சாராத நட்புகளை ஏற்படுத்தி கொண்டால் அது எவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்றான். எல்லா கொள்கையை சார்ந்தவர்களுக்கும் இந்த பாடம் என்ன செய்யும், ஒரு இதாத்தான் இருக்கும். மூமின்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசம் இது. அல்லாஹ் மூமின்களுக்கு பேசக்கூடிய ஒரு உபதேசம், அற்புதமான உபதேசம். நம்பிக்கை கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தத்தஹிது பித்வானதம் மின் தூனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தை உடையவர்களை தவிர வேறு யாரையும் நீங்கள் என்ன செய்யாதீர்கள், நீங்க நண்பு அந்தரங்க கூட்டாளிகளாக ஆக்கி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான். தொடர்ந்து அல்லாஹ் பேசுகின்றான், லா யலூனகும் ஹபாலா வத்து மா அனித்தும் அது பதத்தில் பஹ்லாவு மின் அஃப்வாஹிஹிம் வமா துஃபி சுதூருஹும் அக்ஸர். அந்த செய்தி என்ன சொல்றான் பாருங்க. உங்களுக்கு தீமை செய்வதுல அந்த முதல் செய்தியை சொல்லிட்டு அப்படி உற்ற நண்பர்களாக ஆக்காதீங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான். ஏன்னு சொன்னா காரணம், ரீசன் ஏன்னு சொன்னா, உங்களுக்கு தீமை செய்வதுல அவங்க குறைவு வைக்கவே மாட்டாங்க. உங்களுடைய கொள்கை அல்லாத ஒருவர் உங்களுக்கு தீமை செய்யத்தான் விரும்புவார். நீங்கள் வருந்துவதை அவர்கள் விரும்புவார்கள். அவர்கள் உங்கள் மேல் கொண்டுள்ள கடுமையான வெறுப்பு அவர்கள் வாய்களிலிருந்தே வெளியாகிவிட்டது. அவர்களது நெஞ்சங்கள் மறைத்து வைத்திருப்பதோ இன்னும் அதிகம். வாயில வெளியானது கொஞ்சம், இன்னும் அதிகமா நெஞ்சத்துல என்ன செய்யுது, நிறைந்து கிடக்கிறது. இது உங்களுடைய மார்க்கம் அல்லாததை பின்பற்றக்கூடியவர்களுடைய நிலை இதுதான் அப்படின்னு அல் குர்ஆன் பேசுது. தொடர்ந்து பேசுது, கது பையன்னா லக்குமுல் ஆயாத்தி இன் குன்தும் தாகிலூன். நிச்சயமாக நாம என்ன செஞ்சிட்டோம், நம்முடைய ஆயத்துகளை தெளிவுபடுத்தி விட்டோம். நம்முடைய அவர்களை பற்றி அந்த அத்தாட்சிகள் என்ன செஞ்சிருச்சு, தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. நீங்கள் அறிவுடையவர்களாக இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க உங்களுக்கு விளக்கம் புரியும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யுங்க, அவர்களை அறிந்து கொள்ளுங்கள். அவங்க ரொம்ப டேஞ்சரான ஆளு. யாருன்னு சொன்னா நயவஞ்சகர்கள். உங்களோடையே இருப்பார்கள். உங்களை பற்றி என்ன செய்வாங்க, உங்களுக்கு எந்த நன்மை நடப்பதையும் அவங்க விரும்ப மாட்டாங்க. உங்களுக்கு தீமை நடந்தா அதுல மகிழ்ச்சி கொள்வாங்க அப்படின்னு என்ன செய்யறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நயவஞ்சகர்களை இங்க கோடிட்டு காட்டுகின்றான். அப்போ அதனுடைய தொடர் வசனம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, ஹா அன்தும் ஊலாயி துஹிப்பூனஹும் வலா யுஹிப்பூனக்கும், அவங்களை நேசிக்கிறீங்க நீங்க, அவங்க உங்களை நேசிக்கல. வதூமினூன பில் கிதாபி குல்லிஹி, அவர்களுடைய வேதத்தினுடைய ஒவ்வொரு செய்தியையும் நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்கள். வ இதா லகூகும் காலு ஆமன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களை சந்திக்கும் பொழுது நாங்களும் நம்புகிறோம், குர்ஆனை நம்புகிறோம், முழுமையாக நம்புகிறோம் என்று பேசுகிறார்கள். வ இதா ஹலவ் அவ்வு அலைக்குமுல் அனாமில மினல் கைலி, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தனியாக இருக்கும் பொழுது உங்கள் மேல் உள்ள ஆத்திரத்தினால், கோபத்தினால், பொறாமையினால் தங்களுடைய விரல் நுனிகளை கடித்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், குல் மூது பிகைலிக்கும், உங்களுடைய ஆத்திரத்திலேயே நீங்கள் செத்து போய்விடுங்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்வான், நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களில் உள்ளவற்றை அறிந்தவன். இது இந்த வசனம், இந்த 3 தொடர் வசனங்களும் நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, அதாவது முனாஃபிக்குகளை பத்தி அல்லாஹ் பேசுகிறான் அப்படிங்கிறது நமக்கு புரியும். இந்த வசனங்கள் எல்லாம் முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். இன்னொரு பக்கம் அதை பார்த்தீங்கன்னா யூதர்களை பேசுவது போன்றே தோன்றும். அதே மாதிரி பொறாமைக்காரர்களுக்கு இந்த பண்பு உண்டு. என்ன செய்வாங்க, நம்ம கூட இருக்கும்போது நம்ம நல்லா இருக்கணும், நீங்க உங்களை மாதிரி வருமா அப்படின்லாம் பேசுவார். நம்ம போன பிறகு என்ன செய்வார், நாசமா போயிடணும், இவன் ஒண்ணுமே இல்லாம போயிடணும், அழிந்து போய்விட வேண்டும் என்று நகங்களை எல்லாம் கடித்து துப்புவார். அதுதான் அல்லாஹ் சொல்றான், அலைக்குமுல் அனாமில் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அலைக்குமுல் அனாமில், அவங்க விரல் நுனிகளை என்ன செய்யறாங்க, கடித்து துப்புகிறார்கள். அது அல்லாஹ் என்ன செய்யறான், விரல் நுனிகளை கடித்துக் கொள்கிறார்கள் என்கின்ற வாசகத்தை கொண்டு பயன்படுத்துகின்றார். தொடர்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது, இன் தம்சஸ்கும் ஹசனத்தும் தசூஹும், உங்களுக்கு ஒரு நன்மை வந்துருச்சு, நன்மை உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு அது சங்கடமா இருக்கும். துசிபுக்கும் செய்யாத்துன், உங்களுக்கு ஒரு சோதனை வந்துருச்சுன்னா எஃப்ரஹு பிஹா, அதை கொண்டு அவர்கள் மிகப்பெரிய அளவிலே மகிழ்ச்சி அடைகிறார்கள். தஸ்பிரு, பொறுமையாக இருந்து, தத்தக்கும், நீங்கள் அல்லாஹ்வை பயந்திருந்தீர்கள் என்றால், லா யதுர்ருக்கும் கைதுகும் செய்ய, அவர்களுடைய தீங்கு உங்களை ஒண்ணுமே செய்யாது. இன்னல்லாஹ் பிமா யஅமலூன முஹீத், அந்த முனாஃபிக்குகள் செய்யக்கூடிய, பொறாமைக்காரர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களை எல்லாம் அல்லாஹ் சூழ்ந்து அறிந்தவனாக கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்கின்ற செய்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே முன்வைக்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த 3 வசனத்தையும் படித்து பாருங்கள். மிக மிக அற்புதமான தகவல்களை உள்ளடக்கிய வசனம்.
முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான், காஃபிர்களை பற்றி பேசுகின்றான், யகூதிகளை பற்றி பேசுகிறான். குறிப்பாக நம்ம கூடயே இருந்து நமக்கு துரோகம் இழைக்கக்கூடிய பொறாமைக்காரர்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். இந்த முனாஃபிக்கும் பொறாமைக்காரனும் சில விஷயங்கள்ல ஒன்னா சேர்ந்து போயிடுவாங்க, சில விஷயங்கள்ல ஒன்றாக சேர்ந்தே போயிடுவாங்க. எதுல நம்ம முன்னாடி இருக்கும்போது சந்தோஷப்படுற மாதிரி காட்டுவான், பின்னால போனவனே என்ன செய்வான், இவனுக்கு போய் இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்குதே அப்படின்னு வேதனைப்படுவான். அப்போ இந்த 3 வசனங்களும் நமக்கு அற்புதமான தகவல்களை சொல்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அன்பாக அழைத்து அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தத்தஹிது பித்தானத்தம் மின் தூனிக்கும் என்று நமக்கு உபதேசிக்கிறான். உங்களை சார்ந்தவர்களை நீங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள், வேற யாரை நீ நண்பனாக்கினா இந்த பிரச்சனை எல்லாம் சந்திக்க நேரிடும் என்கின்ற உபதேசத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்வைக்கின்றான். மீண்டும் ஒரு தொடரில் நாம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.